நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னக்கா இதெல்லாம்? இந்த மாத்திரையெல்லாம் நீங்க ஏன் போட்டுட்டு இருக்கீங்க? அந்த கடவுளோட அருள் இருந்தா நிச்சயமா சீக்கிரத்துல ஒரு புள்ள பிறக்கும். அந்த கடவுளோட சித்தத்தை நம்ம மாத்த கூடாது. அதுவும் இல்லாம இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க வேண்டியது நீங்க தானக்கா. மீனாட்சி, அத்த, இந்த மாத்திரையை நான் சாப்பிடுறது கிடையாது. எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் தான் தேவையில்லாம பைத்தியக்காரி மாதிரி யோசிக்கிறேன். உன்கிட்ட இத பத்தி கேட்டா நீ உண்மையை ஒத்துக்குவேன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லையே. உன்னோட அப்பா அம்மா உனக்கு சின்ன வயசுல இருந்தே பொய் சொல்ல தானே கத்து கொடுத்திருக்காங்க. அதனால இப்ப மட்டும் எப்படி உண்மையை சொல்வ? போதும், இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். புள்ள குட்டிங்க எதுவும் வேணான்னு நினைச்ச நீ எதுக்காக என் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பதில் சொல்லு. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அம்மா சந்தியா, படிப்புங்கிறது புத்திய வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான். இப்படி கண்டபடி தப்பு பண்றதுக்காக இல்ல. அத்த, ஒரு நிமிஷம் நீங்க என் கூட வரீங்களா? அத்த, நீங்க என்கிட்ட எது கேட்டாலும் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா அத்த, இப்படி எல்லாருக்கும் முன்னாடி கேட்காதீங்க. அதுவும் இல்லாம சவிதா இன்னும் சின்ன பொண்ணு தானே அத்த. சவிதா, மீனாட்சி நீயும் வா. சவிதா கிட்ட எதுக்காக மறைக்கணும்? அவ ஒண்ணும் நீ நினைக்கிற மாதிரி சின்ன பொண்ணு இல்ல. என்ன மட்டும் விட்டாங்கன்னா இவளுக்கு இந்நேரம் கல்யாணத்தையே முடிச்சிருப்பேன். சவிதா முன்னாடி பேசுறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? ஏன்னா என்ன மாதிரி ஒரு படிக்காதவள தனியா கூட்டிட்டு போய் உன்னோட இஷ்டத்துக்கு பேசி மனச மாத்திடுவேன். ஆனா சவிதா இங்க இருந்தா நீ பேசுற எல்லாத்தையுமே அவ நல்லா புரிஞ்சுக்குவா. அவளும் உன்ன மாதிரி படிச்சவ தானே? இல்ல இல்ல, நீ தனியா ஒண்ணு பேச வேண்டாம். நீ சொல்ல நினைக்கிறத இங்கேயே இப்பவே எல்லார் முன்னாடியுமே சொல்லு. அத்த, நான் படிச்சவங்கிறது உண்மை. அதனால இந்த மாத்திரையை நான் தான் சாப்பிடுறேன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க அத்த? நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த மாத்திரையை நிச்சயமா நான் சாப்பிடுறது கிடையாது. அதுவும் இல்லாம இந்த காலத்துல இந்த மாத்திரை பத்தின விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இதை யாரு வேணாலும் சாப்பிடலாம் அத்த. நீங்க என்ன சொல்ல வரீங்கக்கா? உண்மையிலேயே எனக்கு இந்த மாதிரி மாத்திரை பத்திலாம் தெரியவே தெரியாது. மார்க்கெட்ல இப்படி ஒரு மாத்திரை கிடைக்கும்னு எனக்கு இந்த தெரியாது. மாத்திரை எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? பால் பவுடர் டப்பாவை வச்ச இடத்துல தான் கிடைச்சது. இப்ப புரியுது. எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. இதுக்காக தான் அந்த பால் பவுடர் டப்பாவை காரணம் காட்டி இன்னைக்கு இந்த வீட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணல. இப்ப எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. மார்க்கெட்டுக்கு போய் இந்த மாத்திரையை வாங்கிட்டு வரதுக்காக தானே இதெல்லாம் பண்ண. அத்த, பெரியவர் தானே அக்காவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிருந்தாரு. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படின்னா என் புள்ள சூர்யாக்கு இத பத்தி எல்லாம் தெரியுமா?
என்ன சந்தியா அது? என் புள்ளைய என்ன பண்ணி நீ இப்படி மயக்கி வச்சிருக்க? நீ நீ இப்படி சொன்னதால அவ இவ்வளவு பெரிய முடிவை எடுத்திருக்கானா? என் புள்ள சூர்யாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கடத்தெருவுல யாரோ தெரியாத 2-3 பசங்க நடந்து போனா கூட அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பான். அப்படிப்பட்ட என் புள்ளைக்கு என்ன பொடி போட்டு மயக்கி வச்சிருக்க? கொஞ்ச நாளே என் புள்ளைய நீ இப்படி மாத்திட்டியே. அத்தை, இந்த மாத்திரையை நான் சாப்பிடுறதே இல்ல. அவருக்கு எப்படி இந்த விஷயத்தை பத்தி தெரியும்? நான் உங்ககிட்ட சொல்றது உண்மைதான் அத்தை. நான் நம்ப மாட்டேன் சந்தியா. நீயும் அவ்வளவு சீக்கிரம் உண்மையை ஒத்துக்க மாட்ட. இந்த குடும்பத்தை அழிக்காம நீ சும்மா இருக்க மாட்டேன்னு நினைக்கிற. உன்னோட புருஷனே நீ கொலை பண்ணி அவன் நெஞ்சு மேலே நீ ஏறி உட்கார்ந்துடுவ. அப்ப கூட நீ உண்மையை ஒத்துக்க மாட்ட. உன் புருஷன் நீயே கொலை பண்ணேன்னு அப்பவும் ஒத்துக்க மாட்ட. உண்மைக்கு உனக்கும் அவ்வளவு தூரம். இந்த விஷயத்தை பத்தி என் புள்ள சூர்யாவை கூப்பிட்டு நான் அவகிட்டே கேக்குறேன். ஏன் மேலே சத்தியம் பண்ணி சொல்றேன். அப்பதான் என் புள்ள என்கிட்ட உண்மையை மறைக்க மாட்டான். எல்லா உண்மையும் அப்பதான் என் முன்னாடி ஒத்துக்குவான். என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் மேல சத்தியம் பண்ணி கண்டிப்பா அவன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். சவிதா, போய் உன்னோட அண்ணனை கூட்டிட்டு வா. வேண்டாம் சவிதா, நீ போக வேண்டாம். அத்தை, தயவு செஞ்சு நீங்க என்ன நம்புங்க. அவர் எங்க கூப்பிட்டு அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்க வேண்டாம். நான் உண்மையிலேயே இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுறது இல்ல. சவிதா, போய் கூட்டிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூர்யாடா, சூர்யாடா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? வரேன். அம்மா, அண்ணா வரேன் தரேன். மாட்டிக்கிட்டியா சந்தியா? இனி உன்னால இந்த விஷயத்துல இருந்து தப்பிக்கவே முடியாது. என் புள்ள வந்த உடனே எல்லா உண்மையும் எனக்கு தெரிய போகுது. அத்தை, உங்ககிட்ட நான் கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அவரை தயவு செஞ்சு கூப்பிடாதீங்க. அவரால் இதை பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேச முடியாது அத்தை. எப்படி பெத்த தாய் முன்னாடி இப்படி ஒரு கேள்விக்கான பதில் அவரால் சொல்ல முடியும்? இத பத்தி நினைச்சாலே உனக்கே வெக்கமா இருக்குல்ல? அப்ப நீயே உண்மையை ஒத்துக்க. இந்த மாத்திரையை நீதான் சாப்பிடன்னு ஒத்துக்க. இத பத்தி எல்லாம் மீனாட்சிக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாத்திரை பத்தி எல்லாம் அவ கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டா. அப்புறம் இந்த வீட்டுல வேற யார் அதை சாப்பிடுவா? அத்தை, நான் எப்படி இந்த மாத்திரையை போட்டுக்க முடியும்? நான் உண்மையிலேயே இந்த மாத்திரையெல்லாம் போட்டுக்கிறது இல்ல அத்தை. அத்தை, இந்த மாத்திரைய நான் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இதை சாப்பிட வேண்டிய நிர்பந்தமும் எனக்கு இல்லை. அதனாலதான் நான் சூர்யாவை இங்க வர சொல்லியிருக்கேன். பேசாத. இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அத்தை, நான் ஒண்ணு உங்ககிட்ட போய் சொல்லல. கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், என்ன நம்புங்க. ஏன் இந்த சின்ன விஷயத்துல கூட என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க அத்தை? நம்பணுமா? என்ன நம்பணும்? இந்த விஷயத்துல எப்படிக்கா உங்களை நம்ப சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி ஏற்கனவே
நீங்க எங்க கிட்ட நிறைய பொய் சொல்லிருக்கீங்கல்ல. அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். உங்களை தவிர வீட்ல யாருக்குமே இந்த மாத்திரைய பத்தி எல்லாம் எதுவுமே தெரியாது. எனக்கு இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது மீனாட்சி. இந்த மாத்திரை எனக்கு தேவையில்லாதது. அவசியமே கிடையாதா? ஏன்க்கா, ஏதாவது நல்ல செய்தி சொல்ல போறீங்களா? இல்லையா? இப்ப நீங்க மாசமாவும் இல்ல, உங்க மடியில ஒரு புள்ளையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இத மாத்திரம் உங்களுக்கு அவசியம் இல்லையா? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் பெரியவருக்கும் நடுவுல என்னக்கா, என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் பெரியவருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்ல போல இருக்கே. அக்கா, நீங்க ஏன் பேசாம நிக்கிறீங்க? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கக்கா. பதில் சொல்லுங்கக்கா. அப்படி என்ன பிரச்சனை? உண்மையிலேயே உங்களுக்கும் பெரியவருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்லையா? இது வரைக்கும் ஒண்ணு நடக்கலையா? பதில் சொல்லுங்கக்கா. அத்தை, இப்ப நம்ம என்ன செய்யறது? அக்கா எதுவுமே சொல்லல. வாங்க. சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. நீ ஒண்ணு கவலைப்படாத. உன் பொண்டாட்டி எங்க நிக்க வச்சு நான் ஒண்ணு கஷ்டப்படுத்தல. ஒருவேளை உங்ககிட்ட கேள்வி கேட்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அத தெளிவா சொல்லிடு. என்னாச்சுமா? ஒண்ணும் நடக்கல. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி ஏதாவது நடந்திருந்தா கூட அத பத்தி நீ என்கிட்ட சொல்ல மாட்டேல்ல. எல்லாத்தையும் மனசுக்குள்ள தானே வச்சிருப்ப. மீனாட்சி, போய் சூர்யாவுக்கு அல்வா எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. நீ இன்னும் எதுக்காக இங்கே நின்னுட்டு இருக்க? படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையா? போ. வா, நீ வாப்பா, வா. உட்காரு சூர்யா. முதல்ல என்கிட்ட உண்மையை சொல்லு. உனக்கும் உன் பொண்டாட்டி சந்தியாவுக்கும் நடுவுல எல்லாமே ஒழுங்கா தானே இருக்கு? அம்மா, எங்களுக்குள்ள எல்லாமே நல்லதாமா இருக்கு. என்னாச்சுமா? ஏன் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்ல இல்ல, ஒண்ணும் இல்லப்பா. திடீர்னு எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு, அதான் உன்கிட்ட கேட்டேன்.
இந்தப்பா எடுத்துக்க. முதல்ல சாப்பிடு. நீ போப்பா, கடையில நிறைய வேலை இருக்குல்ல. பாவம் சோட்டு எவ்வளவு நேரம் தான் சமாளிப்பான். போ. சரிங்கம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த மாத்திரைய என்னால சாப்பிட முடியாது. இந்த மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னா உங்களுக்கும் உங்க புருஷனுக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டி உறவே இல்லையா? என்னக்கா சொல்லுங்க, புருஷன் பொண்டாட்டி உறவே இல்லையா? உண்மையிலேயே நீங்களும் பெரியவரும் இது வரைக்கும் ஒண்ணு சேரலையாக்கா? ஒருவேளை அத்தை மட்டும் அக்கா அந்த மாத்திரையை சாப்பிடுறதுலன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்ப இவங்க கிட்ட நான் மாட்டிக்குவேன். அப்புறம் என்கிட்ட வேற எந்த வழியுமே இருக்காது. அத்தை, இந்த முறை அக்கா உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. எவ்வளவு பெரிய பொய் சொல்லிருக்காங்க அத்தனை பேருக்கு நடுவுல. அவங்க கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்கவே இல்லை. தன்னை காப்பாத்திக்க இப்படி பண்ணிக்கிட்டாங்க. இப்ப அவங்க தலையில கல்லை எடுத்து அடிச்சாலும் சரி, இப்ப அவங்க ஐயோ நான் கல்லால அடிக்கல, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த முறை அக்கா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நடந்துக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதாவது புருஷன் பொண்டாட்டி ராத்திரி முழுக்க ஒரே ரூம்ல இருந்து ஒண்ணுமே நடக்கலையா? ராத்திரி முழுக்க புருஷன் பொண்டாட்டி ரூம்குள்ள விளையாடிட்டு இருப்பாங்களா? அதுவும் இல்லாம இன்னொரு விஷயத்த பெரியவரா அவங்க மொத்தமா மயக்கி வச்சிருக்காங்கல்ல, அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பொண்டாட்டி அழகுல மயங்கினவங்க தான் அவங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் மாறுவாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா அத்தை? இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுதான். ஆனா இன்னைக்கு அக்கா அவங்கள பைத்தியம்னு நிரூபிச்சுட்டாங்க. கடவுளே, எப்படியாவது உங்க மனசுல சந்தேகத்தை வர வைக்கணும்னு நினைச்சேன். எப்படியாவது அக்கா மேல சந்தேகத்தை வர வைக்கணும். இல்லனா இந்த மாதிரி நான் தான் சாப்பிடுறேன்னு உறுதி ஆயிடும். அக்கா மேல மட்டும் சந்தேகம் போயிடுச்சு, நான் தான் மாட்டிக்குவேன். அதுவும் இல்லாம இவருக்கு தெரியாது நான் இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுவேன்னு. அப்பளத்தை நானே உள்ள கொண்டு போய் வச்சிடுறேன். உங்களை தவிர இந்த வீட்டை யாருக்குமே இந்த மாத்திரையை பத்தி தெரியாது. இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது மீனாட்சி. இந்த மாத்திரையை என்னால சாப்பிட முடியாது.
இப்ப நீங்க மாசமாவும் இல்ல, உங்க மடியில ஒரு புள்ளையும் இல்ல. அப்படி இருந்தும் உங்களுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கும் பெரியவருக்கும் நடுவுல புருஷன் பொண்டாட்டி சம்பந்தம் எதுவுமே கிடையாதா? ஏன் நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, இது உண்மையா? உண்மையிலே உங்களுக்கும் பெரியவருக்கும் நடுவுல எந்த சம்பந்தமும் இல்லையா?